நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க வந்துட்டு இது வந்து 1000 crores அடிக்கணுங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் நம்ம யோசிக்க வேணாம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சாதனை அதை பிரேக் பண்ணாலே போதுமானது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ போதுமானது நான் சொல்ல. ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இமீடியட் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். அவ்வளோதான் டார்கெட்டாக இருக்கணுமே தவிர ஒன்றும் எதுவுமே இல்லாத ஒரு டார்கெட் வச்சுன்னு போக முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா நார்த் இந்தியான்ற ஒரு மார்க்கெட் இருந்தால் தான் நம்மளால் 1000 crore பண்ண முடியுன்றதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்திட்டே இருக்கேன் எல்லார்ட்டையும். ஆளாளுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா மார்க்கெட்டை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. காரணம் என்னென்னா நார்த் இந்தியாவில் நீங்கள் இப்போ நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும். வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஸ்க்ரீன்ஸ் அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ கூலிக்கு வந்து 20% தான் கொடுக்குறாங்கன்னா எப்படி நம்ம வந்து இவ்வளோ பெரிய வசூல் டார்கெட் பண்ண முடியும் அங்கே? அதாவது 350-400 கோடி எப்படி அங்கே எட்ட முடியும்? அங்கே அப்படி எட்ட முடியாது. நம்ம 100 கோடி தான் வரும்னா நம்ம 1000 கோடின்றது நம்மளுக்கு கனவாக போயிடும்ல. ஏன்னா வேறு ஸ்டேட்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக வந்துட முடியாது. எல்லாம் டோட்டல் பண்ணாலும் 650-700 தான் முடியாது. ஏன்னா நான் சொல்கிறது சவுத் இந்தியா ப்ளஸ் வந்து ஓவர்சீஸ் சேர்த்திங்கன்னா அட் பெஸ்ட் 600-750 தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அது மேலே பொட்டன்ஷியலும் இல்லை, வேறு ஸ்டேட்ஸ்லையும் பொட்டன்ஷியல் கிடையாது. அப்போது எப்படி பண்ணுறது? வழியே கிடையாது. நம்ம வந்து நார்த் இந்தியாவில் வந்தால் தான் பண்ண முடியும். ஆந்திரா தெலுங்கானா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணலாம். ஒரு 80 கோடி பதில் ஒரு 150 கோடி பண்ணலாம். ஸோ அப்போது ஸ்டில் உங்களுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு 200 கோடி தேவைப்படும். 200-250 கோடி வந்தால் தான் உங்களால் 1000 கோடி எட்ட முடியும். ஸோ அதனால் 1000 கோடின்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரிட்டாக மாறுமா? இண்டஸ்ட்ரிட்டுனா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிட்டாக இருக்கிற 2.1 ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா? அந்தளவு பொட்டன்ஷியல் இருக்கா? இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போது வந்து வார் 2 இதை வச்சு தான் வந்து ஆமாம், வார் 2 ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நார்த் இந்தியாவில் வார் 2 வந்து அப்படியே ஓவர் பவரிங்காக ரெஸ்பான்ஸ் வந்து வச்சிங்களேன், அந்த ட்ரெய்லரு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பிக்கப் பண்ண முடியாது. ஏன்னா நார்த் இந்தியா அது பெரிய சேலஞ்ச் இல்லை. ஏன்னா இது என்ன தான் இருந்தாலும் டப் படம், அது அவங்க ஒரிஜினல் படம், அதுவும் 2 மாஸ் ஸ்டார்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற படம். அது டேரக்டரு, ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஹெவியாக இருக்கும்ல. அது எதில் நிற்கணும்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும், அங்கே போய் எதாவது பண்ணோம். அவங்க எதுவுமே பண்ணல. இப்போதைக்கு இந்த டீம் வந்து ஒன்லி ஹிந்தியில் யூடியூப்பில் மட்டும்தான் ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. அது எந்த அளவு போய் ரீச் ஆகும் மக்களை? நார்த் இந்தியா மக்கள்லாம் உள்ளே வரணும்னா ஏதாவது ஒன்று அந்த மார்க்கெட்டுக்கு ஒன்று இருக்கணும்ல. அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அறிமுகமே இல்லாமல் ஒரு படத்தை நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த மார்க்கெட்டில் ஓரளவு அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூனால ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதை தவிர நம்ம வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன்லாம் வரணும்னா நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு. அந்த எஃபோர்ட்டுக்கு அவங்க தயாராக இல்லை, அவங்க பண்ணலை. ஆனால் நம்ம அதை பற்றி எதிர்பார்க்காம நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா இது இண்டஸ்ட்ரிட்டாக மாறுமானா இப்போ இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிட்டாக மாறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இண்டஸ்ட்ரிட்னா தமிழ் சினிமாவில் நம்பர் 1 படமாக வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 days பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த 4 days எப்படி கலெக்ட் பண்ணுது அடுத்த வாரம் நம்ம பேசும்போது 4 days கடந்த பிறகு பேசுவோம். அந்த 4 daysல இந்த படம் என்ன வசூல் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நம்ம பேச முடியும்.